Welcome back to our channel. இப்போ நம்ம பார்க்க போறது government MPBS seats in India through NEET 2023 ஓட இதுதான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளா இருக்கு, அதுல ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டீட்டெயில்ஸ் எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா NMC நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்ல இருந்து தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம். அதுவும் லாஸ்ட் இயரோடது, நாட் ஃப்ரம் கரண்ட் இயர். கரண்ட் இயரோடது இன்னும் அப்டேட் ஆகலை. நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எடுத்தது பார்த்துட்டா லாஸ்ட் இயர் 2023 டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம இந்த இயர்க்கான கட் ஆஃப் அண்ட் எவ்வளோ காலேஜஸ்ல எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு யூஸ் ஆகும், இந்த இயர் யூஸ் ஆகும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்க ப்ரொவைட் பண்ற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் கவர்மெண்ட் MPBS சீட்ஸ் இன் இந்தியா த்ரூ NEET 2024 தான் பார்க்க போறோம். ஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு காலேஜ் இருக்கு. அண்ட் இதுல கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 114 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. இதுல 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்ல பார்த்துட்டோம்னா ஒரு 17 சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டேட் எதுன்னு சொல்லி பார்த்தா ஆந்திர பிரதேஷ். இதுல மொத்தம் 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் இதுல MPBS சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 3235 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், அதாவது 15% ரிசர்வேஷன்ல பார்த்துட்டோம்னா 463 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ். இதுல பார்த்துட்டா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா MPBS சீட்ஸ் ஒரு 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 7 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசாம். இதுல ஒரு 13 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் இதுல கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1550 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்ல பார்த்துட்டோம்னா 172 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் பீகார். இதுல கவர்மெண்ட் காலேஜா ஒரு 13 காலேஜ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1615 சீட் அவைலபிளா இருக்கு. இதுல 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ல பார்த்துட்டோம்னா 242 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சண்டிகர். சண்டிகர்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 150 MPBS சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்ல பார்த்துட்டோம்னா 22 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் சத்தீஸ்கர். அதுல பார்த்துட்டோம்னா ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1355 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 203 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. இதுல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 177 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க ஏன் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜஸ்ல 100% ஆஃப் சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல சீட்ஸ் வந்துடும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 15% ஆஃப் ரிசர்வேஷன் சீட்ஸ் பார்த்துட்டோம்னா ஆல் இண்டியா கோட்டால தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் டெல்லி லொகேஷன். அண்ட் இங்கே கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 8 காலேஜஸ் இருக்கு. அண்ட் இதுல கவர்மெண்ட் சீட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1247 சீட் இருக்கு. அண்ட் தென் கோவா லொகேஷன். இதுல பார்த்துட்டோம்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் இதோட கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 180 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குஜராத். இதுல ஒரு 23 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அண்ட் இதோட சீட் அவைலபிலிட்டி MPBS சீட் அவைலபிலிட்டி கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4250 சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹரியானா ஸ்டேட். இதுல ஒரு 6 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு.
இதில் வந்து கவர்மெண்ட் சீட் அவைலபிலிட்டின்னு பார்த்துட்டா 835 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 7 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அண்ட் இதோட சீட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் சீட்ஸை 770 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லொக்கேஷன். இதில் ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அண்ட் அதோட சீட் அவைலபிலிட்டி கவர்மெண்ட் சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 1235 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லொக்கேஷன் அண்ட் ஸ்டேட் பார்த்துட்டா ஜார்க்கண்ட். இதில் வந்து பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு 7 காலேஜஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 805 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து கர்நாடகா. ஒரு 22 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 3450 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது கேரளா. இதில் ஒரு 12 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் இதோட சீட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1755 சீட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மத்திய பிரதேஷ். இதில் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 15 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 2400 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்துட்டோன்னா ஒரு 32 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்குது. இதோட கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 5125 சீட் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து மணிப்பூர். 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 375 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து மேகாலயா. ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 50 சீட் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து மிசோரம். ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 100 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து நாகாலாந்து. இதில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் இங்கே சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா கவர்மெண்ட் சீட்டாக ஒரு 100 சீட் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்துட்டா ஒரிசா. இதில் ஒரு 12 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 1675. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து புதுச்சேரி. இங்கே பார்த்துட்டோம்னா ஒரு 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் இதோட சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 380 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இது பஞ்சாப். இங்கே ஒரு 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 850. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ராஜஸ்தான். ஒரு 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இங்கே சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 3955. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ்நாடு ஸ்டேட். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா 38 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 5250. ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் 36 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 2 காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐ கேகே நகர் அண்ட் ஏஎம்எஸ் மதுரை இதெல்லாம் சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டில் 38 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட்டு பார்த்துட்டோம்னா 5250 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் தெலுங்கானா ரீஜனில் பார்த்துட்டா 28 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட கவர்மெண்ட் சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 3890. அண்ட் தென் திருப்பூராவில் பார்த்துட்டா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட் அவைலபிலிட்டி வந்து 125. அண்ட் உத்தரப்பிரதேஷில் பார்த்துட்டோம் அப்படின்னா 35 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட் அவைலபிலிட்டி வந்து 4303. அண்ட் உத்தரகண்ட் லொக்கேஷனில் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட் அவைலபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டா 700. அண்ட் வெஸ்ட் பெங்காலில் பார்த்துட்டோம்னா 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதோட சீட் அவைலபிலிட்டின்னு பார்த்துட்டா 3825. அண்ட் டோட்டலாக பார்த்தோம்னா மொத்தம் 3086 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 55880 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியாவிலேயே. இதில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக பார்த்துட்டோம் அப்படின்னா 38 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் வந்து 5250 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது
எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.